ஆரம்பிச்சல் நண்பர்களுக்கு வணக்கம். சென்னையில் முதல் முறையாக ஏசி புறநகர் ரயில்கள் இந்த மாத இறுதியில் இயக்கப்படுவதற்கான அறிவிப்புகள் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம்பிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையின் மிக முக்கிய போக்குவரத்தாக புறநகர் மின்சார ரயில் போக்குவரத்து இருந்து வருகிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளை இணைக்கவும் போக்குவரத்து நெரிசல் சிக்காமல் இருக்கவும் இந்த போக்குவரத்து மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது. இதில் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு வரை இயக்கக்கூடிய முக்கிய வழித்தடத்தில் நாள்தோறும் லட்சக்கணக்கான பயணிகள் பள்ளிகள், கல்லூரிகள், வேலை என பல்வேறு காரணங்களுக்காக பயணிக்கின்றனர். இந்த வழித்தடத்தில் தினமும் நூற்றுக்கணக்கான மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்தியாவில் உள்ள பல்வேறு நகரங்களில் ஏசி ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதேபோன்று சென்னையிலும் ஏசி ரயில் இயக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இதனை செயல்படுத்தும் வகையில் சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வழித்தடத்தில் புறநகர் ஏசி ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியானது. இதற்காக சென்னை ICF ஆலையில் ரயில்வே துறை சார்பில் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார ரயில்கள் தயாரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த மாதம் சென்னை கடற்கரை தாம்பரம் தடத்தில் உள்ள விரைவு பாதையில் ஏசி மின்சார ரயில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை நடத்தப்பட்டது. சோதனை ஓட்டம் திருப்தியாக இருந்ததாகவும் ரயில்வே சேவை விரைவில் தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ரயிலில் என்னென்ன வசதிகள் உள்ளது என்பதை பார்ப்போம். 12 பெட்டிகள் கொண்ட குளிர்சாதன வசதி ரயில் 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும். இந்த ரயிலில் 1320 இருக்கைகள் உள்ளது. ஒரே நேரத்தில் 5700 பேர் பயணம் செய்வதற்கான இடவசதியும் உள்ளது. இது தவிர தானியங்கு கதவுகள் அமைக்கப்பட்டு CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அவசர காலங்களில் நேரடியாக ரயில் ஓட்டுநரிடம் தொடர்பு கொள்வதற்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவைக்கான அட்டவணை சில தினங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது. சென்னை கடற்கரையிலிருந்து காலை 7 மணிக்கும் மாலை 3:45 மணிக்கும் செங்கல்பட்டிற்கு ரயில்கள் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் சென்னை கடற்கரையிலிருந்து காலை 7 மணிக்கு புறப்பட்டு 7:48 மணிக்கு தாம்பரத்தையும் காலை 8:35 மணிக்கு செங்கல்பட்டையும் அடையும். மாலை 3:45 மணிக்கு சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும் ரயில் மாலை 4:20 மணிக்கு தாம்பரத்தையும் 5:25 மணிக்கு செங்கல்பட்டையும் அடையும். செங்கல்பட்டிலிருந்து காலை 9 மணிக்கும் மாலை 5:45 மணிக்கும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. செங்கல்பட்டிலிருந்து காலை 9 மணிக்கு புறப்பட்டு 9:38 மணிக்கு தாம்பரத்தையும் 10:30 மணிக்கு சென்னை கடற்கரையும் வந்தடையும். மாலை 5:45 மணிக்கு செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் ரயில் 6:23 மணிக்கு தாம்பரத்தையும் 7:15 மணிக்கு சென்னை கடற்கரையும் அடையும். இரவு 7:35 மணிக்கு கடற்கரையிலிருந்து புறப்பட்டு 8:30 மணிக்கு தாம்பரத்தை அடையும். மீண்டும் அதிகாலை தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு சென்னை கடற்கரை வந்தடையும். தாம்பரத்திலிருந்து அதிகாலையில் கடற்கரைக்கு புறப்படும் போதும் இரவில் கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு வரும்போதும் இந்த ரயில்கள் புறநகர் பாதையில் இயக்கப்படும். அப்போது அனைத்து ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும். மற்ற நேரங்களில் செல்லும் போது கோட்டை, பூங்கா, எழும்பூர், மாம்பலம், கிண்டி, பரங்கிமலை, தாம்பரம், பெருங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி, பொத்தேரி, சிங்கப்பெருமாள் கோவில், பரனூர் ஆகிய 12 ரயில் நிலையங்களில் மட்டும் நின்று செல்லும். மேலும் இந்த ரயில் வாரத்தில் ஞாயிறு தவிர மற்ற 6 நாட்களும் இயக்கப்படும். இந்த ரயில் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் முதல் ஏசி புறநகர் ரயில் என்ற பெருமையை பெறும். குறிப்பாக கோடை காலத்துக்கு முன்பு ஏசி மின்சார ரயில் சேவை பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என்பதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.